हाय फ्रेंड्स, नवरात्रि डे 3 स्पेशल रेसिपीஸா ராஜ்மாவை வைத்து ராஜ்மா சுண்டலும் சக்கரவள்ளி கிழங்கை வைத்து சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ராஜ்மா சுண்டல். இந்த ராஜ்மா சுண்டலுக்கு அரை கப் அளவுக்கு ராஜ்மாவை எடுத்துக்கங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியை சேர்த்துக்குங்க. நார்மல் தண்ணி வேண்டாம். கவர் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் ஊற விட்டுக்குங்க. மறுநாள் காலையில ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ராஜ்மா நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அதே மாதிரி அதனுடைய கலர் எல்லாம் அதுல இறங்கி வந்துருச்சு. இது மறுபடியும் தண்ணி கிளியர் ஆகுற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ராஜ்மாவை வடிகட்டி குக்கர் பேனுக்கு மாத்தி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த ராஜ்மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து ஒரு கலக்கி விட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. 3-4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. ராஜ்மா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்து பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை 4 கீரி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாக்கு பதில் வரமிளகாய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டு பெரட்டி விட்டுக்குங்க சில நொடிகளுக்கு. அடுத்து வேக வச்சு வடிகட்டி எடுத்திருக்கிற ராஜ்மாவையும் சேர்த்து சில நொடிகளுக்கு நல்லா எல்லாத்துலயும் பெரட்டி விட்டுக்குங்க. மறுபடியும் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா உப்பு சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியா 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காவை சேர்த்துக்குங்க. அதாவது 2 தேங்காய் பத்தைய துருவி சேர்த்துக்குங்க. நான் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் ஸ்கின்னை நீக்கிட்டு துருவி சேர்த்துருக்கேங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாத்தி விட்டுக்குங்க. கடைசியா மேல கருவேப்பிலையை கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. ராஜ்மா சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ போல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அதனுடைய டாப்பும் பாட்டமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டீமர் பிளேட்லயோ அல்லது இட்லி தட்டுலயோ வச்சு விட்டுக்குங்க. பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுக்குங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு இறக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் அதனுடைய தோல் எல்லாம் நீக்கி விட்டு எடுத்துக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, சிட்டிகை உப்பையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. சாஃப்டான ஒரு டவ் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. காஞ்சிடாம இருக்கிறதுக்கு மேல 1 டீஸ்பூன் நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்குங்க. 2 கையிலையும் நெய்யை அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. எல்லா மாவுலையும் பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் செய்த இந்த அளவுகளுக்கு ஒரு 35 பால்ஸ் வந்தது. அடுத்து இன்னொரு பக்கம் கடாயில எண்ணெயை விட்டுக்குங்க. மிதமான சூட்டுல இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி இருக்கிற பால்ஸ ஒண்ணா அதுல சேர்த்து மிதமான சூட்டிலேயே இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. உடனே கரண்டியை விட்டுடாம 1 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டா திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்குங்க. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா சமமா வறுபட்டு வரும். இல்லைன்னா மேல கலர் வந்துடும், உள்ள வெந்து வராதுங்க. அதனால திருப்பி விட்டு வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. எல்லா பால்ஸும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்குங்க. எந்த கப்ல சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு கண்டினியூஸா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. அப்போதான் சக்கரை அடிப்பிடிக்காம நல்லா கலந்து வருங்க. இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும்.
அடுத்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து எல்லாமே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சக்கரை பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதை ஆற விட்டுட்டு அதை அப்படியே நம்ம அந்த பால்ஸ் மேலே ஊற்றி விட்டுக்கலாம். 5 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் இதை நல்லா ஊற வச்சு பரிமாறி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக மெத்துன்னு வருங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற விட்டுக்குங்க. சாஃப்டான ஸ்பாஞ்சியான குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. குலாப் ஜாமுன் யாருக்கு தாங்க பிடிக்காது? நான் அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நவராத்திரி டே 4 ரெசிபீஸோடு சந்திக்கலாங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.